மே மாதம் 15ஆம் திகதி இலங்கையில 4 சக்கர வாகனங்கள் வாங்குறது அப்படின்றது இனி ஒரு கனவாகவே தான் போகுது. காரணம், வாகனங்களுடைய விலை வரப்போற 2, 3 கிழமைக்குள்ள உயரப்போகுதுன்ற தகவல் வெளியாக இருக்கு. ஏன் 4 சக்கரம் 3 சக்கர வாகனம் வாங்குறதே மிகப்பெரிய அளவான ஒரு சவாலாக இப்போ வரைக்கும் மக்களுக்கு இப்பவே அப்படித்தான் இருக்கு. இனி வரப்போற காலங்கள்லயும் இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. இதுல வாகனங்களுடைய விலைகள் உயர்வதற்கு காரணம் என்ன? எந்த வாகனங்கள் எந்தெந்த விலையில உயரப்போகுது அப்படின்ற தகவல இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் குறிப்பிட்டிருக்காரு. අනිවාර්යෙන් 10%ක් වැඩි වෙනවා. ඒ කියන්නේ වාහනයකත් අපි ගත්ත ලක්ෂ 8ක් 9ක් 10ක් විතර වැඩි වෙනවා. இதுல சில வாகனங்கள் 3 முதல் 4 லட்சங்கள் உயரப்போகுது, 5 முதல் 10 லட்சம் உயரப்போகுது. ஏன் சில பெரிய வாகனங்கள் 30 லட்சம் வரைக்கும் கூட ஒரு வாகனத்துடைய விலை அதிகரிக்க போகுது அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. இதற்கு பிரதானமான காரணம் டாலர் விலை அதிகரிப்பு. அது மட்டுமில்லாம இப்ப அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில வரிகள். இப்பொழுது விற்பனையாகி கொண்டிருக்கின்ற டாடா ரைஸ் இது 1,40,00,000 இப்பவே விற்பனை ஆகுது. இந்த வாகனத்துடைய விலை கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை அதிகரிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. யாரிஸ் வகை வாகனம் 4 முதல் 5 லட்சம் அதிகரிக்க போது. கொண்டா வெசலுடைய விலை 12 லட்சம் வரைக்கும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடு பெரிய ரக வாகனங்கள் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 30 முதல் 35 லட்சம், 20 முதல் 25 லட்சம் லான்ஸ் சொல்ற மாதிரியான பெரிய பெரிய வாகனங்கள் இந்த அளவு விலையை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த விலைகளை பார்க்கும்போது வாகனம் இனி வாங்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன் இப்ப ஒரு ஆட்டோ வாங்குறதே கிட்டத்தட்ட 20 முதல் 25 லட்சம் வரைக்கும் போகுது. என்னதான் எலக்ட்ரிக் வாகனம், எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் வந்தாலும் கூட அந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்களும் பெட்ரோல் ஆட்டோவுக்கு சமனான விலையெல்லாம் விற்கிறாங்க. இப்ப எலக்ட்ரிக் ஆட்டோ வந்தா கொஞ்சம் விலை குறைய சரி வாங்கலாம் அப்படின்ற நிம்மதி நிறைய பேர் இருந்தது. ஆனா அது இல்லை. அவங்களும் போட்டிக்கு, பெட்ரோல் வாகனத்துடைய போட்டிக்கு தான் விற்கிறாங்க. இப்படி இருந்தா வாழ்க்கையில கனவாகவே போகுது பலருடைய வாகன கனவுன்னு தான் சொல்லலாம். அது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். எனவே இந்த விடயம் இன்று நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்து. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், டாலர் விலையால வாகன விலை அதிகரிக்கிறது ஓகே, தேவையானவங்க வாங்கிக் கொள்வாங்க, தேவையில்லாதவர்கள் விட்டுருவாங்க. வாகனம் கட்டாயமா அத்தியாவசியமா தேவைப்படுறவங்களுக்கு அது கட்டாயமான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை தாண்டி இப்பொழுது பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக விடியும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்லப்படுது. அதாவது டாலருடைய பெறுமதி அதிகரித்திருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரிக்குது. காரணம் இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடி, இப்ப உலக சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல், இது எல்லாமே பெரிய காரணம் தான். இலங்கையில மட்டும் இல்லை, பல நாடுகள்லையும் இப்ப அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிற டாலருடைய விலை. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பருக்கு பிறகு 323 ரூபாவை கடந்திருக்கிறது டாலர் விலை. இது நாங்க விற்கிற விலை. வாங்குற விலை இன்றைய நாளில் மத்திய வங்கியினுடைய தகவலின் அடிப்படையில் நேற்று 329 ரூபாவாக இருந்த டாலர் வாங்கும் விலை இன்றைக்கு 331 ரூபாவாக அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கு. இதனால அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம். சாதாரணமான பொருட்கள், எல்லா பொருட்களுடைய விலைகள், இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தனை பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கலாம். இது டாலர் பெறுமதியில எல்லாமே தங்கி இருக்கு. நம்முடைய எரிபொருள் விலையிலிருந்து சாதாரணமாக நாங்க உணவு தயாரிக்கின்ற உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. இந்த டாலர் விலை உயர்வு அப்படின்றத பல நாடுகள் தடுக்க முயற்சி செய்தாலும் இன்னும் அதை தடுக்க முடியாமல் இருக்கு. இப்ப இந்தியாவினுடைய எரிபொருள் விலைகளே அதிகரித்திருக்கிறது. பல நாடுகளுடைய விமான கட்டணங்கள் அதிகரித்திருக்கிறது, போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பல சிக்கல்கள், எண்ணெய் வாங்குகின்ற விலை அதிகரித்திருக்கிறது. இது எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமா டாலருடைய மதிப்பு, பெறுமதி அதிகரிக்க ஆரம்பித்திருக்கு. உலகத்தினுடைய மிகப்பெரிய டிஜிட்டல் பணமாற்ற தளம் பேபால் இன்றைய நாளில் இருந்து இலங்கையில இயங்க ஆரம்பித்திருக்கிறது, உத்தியோகபூர்வமாக இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இவ்வளவு காலம் பேபாலுக்கு பேபால் மூலமா நாங்கள் கட்டணங்களை செலுத்தலாம் அல்லது பணம் அனுப்பலாம். ஆனா நம்ம இலங்கையில பெற முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. இன்று இது உத்தியோகபூர்வமா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் தலைமையில் இந்த நிகழ்வு இந்த நாள் இடம்பெற்றது. இலங்கையினுடைய மிக முக்கியமான வங்கிகளோடு சேர்ந்து பேபால் இப்பொழுது இயங்க ஆரம்பித்திருக்கு. இதனால உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரிகள், அதாவது ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்யறவங்க இந்த பேமெண்ட் கேட்வே மாதிரி இயங்கும். பேமெண்ட் கேட்வே எல்லாம் எடுக்கிறதெல்லாம் இலங்கையில பெரிய சவாலான ஒரு விஷயம். நாம ஒரு பேமெண்ட் கேட்வே ஒரு வங்கியில போயிட்டு நம்ம கேட்டோம்னு சொன்னா அது ஏகப்பட்ட டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஆனால் அது கூட நிறைய பேருக்கு கிடைக்காது. அதனால இந்த ஆன்லைன் மூலமான
பணம் பரிமாற்றம் இலங்கையில இன்னும் பின்தங்கியே இருக்கிறதுக்கு காரணம் இந்த வங்கிகளும் ஒரு காரணம் தான். காரணம் ஒரு சாதாரணமான வியாபாரி, ஒரு சாதாரணமான கடை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே எடுக்கிறது அவ்வளவு இலகு இல்லை. இப்போ வந்து QR முறைமை கூட அவ்வளவு இலகுவா கொடுக்குற மாதிரி தெரியல. சாதாரண ஒரு வங்கி அக்கவுண்ட் இருந்தாலே ஒரு QR கோடை கொடுத்தா அவங்களுக்கு அந்த வங்கி கணக்குக்கு பணம் பாரத்தை செய்து கொடுத்தா இருக்கும். ஆனா அந்த டாக்குமெண்ட் தான் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் தான், BR தான், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஏகப்பட்ட டாக்குமெண்ட்களை கேட்கறதால இந்த QR முறைக்கோ அல்லது ஆன்லைன் பணப்பரிமாற்ற முறைக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. இந்த வங்கிகளுடைய குழப்படி காரணமா 200க்கும் மேற்பட்ட நாடுகள் பயன்படுத்துறாங்க. ட்ரில்லியன் கணக்கான பணம் ஒவ்வொரு வருஷமும் இந்த டிஜிட்டல் தளம் மூலமாக பரிமாறப்படுறது. இலங்கையில் இந்த தளம் இயங்க ஆரம்பித்திருப்பது இலங்கையினுடைய பணப்பரிமாற்றல் டிஜிட்டல் பரிவர்த்தனையில ஒரு பெரிய மாற்றமாக நாங்க பார்க்கலாம். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் இன்னும் தொடரும், இன்னும் ஓரிரு நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. வருகின்ற 36 மணித்தியாலங்களுக்கு இந்த அசாதாரண சூழல் அல்லது அதிக மழை, காற்று நாட்டின் பல பிரதேசங்களில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணித்தியாலத்துல 193 மில்லிமீட்டர் மழை குளியாப்பிட்டியில பதிவாகி இருக்குது. 150க்கும் அதிகமான மில்லிமீட்டர் மழை பல இடங்களில் பதிவாகி இருக்குது. அவிசாவளை போன்ற பிரதேசங்களில் 150க்கும் அதிகமான மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இன்றும் பல பிரதேசங்களில் மழை பதிவாகும். இடி மின்னலோட இந்த மழை தொடர்ச்சியாக இன்னும் 2 நாட்களுக்கு மேல நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் சபரகமுக, வடமேல், காலி, மாத்தளை இந்த மாதிரி பிரதேசங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல மழை குறைவாக இருந்தாலும் வரும் நாட்கள்ல அந்த மழை வீழ்ச்சி இன்னும் அதிகமாக பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்ப்பு கூறியிருக்காங்க. குறிப்பா இந்த அனர்த்தம் காரணமாக கடந்த 2 நாட்கள்ல 2 உயிரிழப்புகள், ஒன்று மட்டக்களப்பிலையும் யாழ்ப்பாணத்திலையும் இந்த 2 உயிரிழப்புகள் இந்த அசாதாரண காலநிலை காரணமாக இடம்பெற்றிருப்பதாகவும் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. 21 நீர்த்தேக்கங்கள், பெரிய நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. சிறிய ரக 19 வான் கதவுகள், நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மலையக பிரதேசங்கள்ல இருக்கிற மக்கள் வானிலை அவதான நிலையம், அனர்த்த முகாமைத்துவ மையம் விளங்குகின்ற தகவல்களை கவனத்துல கொள்ளுமாறும் அதை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஹம்பாந்தோட்டையில ஒரு 15 வயது சிறுவன் வாகனத்தை ஓடி விபத்துக்குள்ளாகி கைதாகி இருக்காரு. கைதாகிய பொழுது தந்தையும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம், அவருடைய பேர்ல இந்த வாகனம் இருக்கிறதால ஒரு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத 15 வயதுடைய ஒரு சிறுவர், ஒரு மாணவருக்கு இந்த வாகனத்தை செலுத்த கொடுத்த குற்றத்தின் பேர்ல அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. சிசிடிவி காணொலி மூலமா தான் இந்த விபத்தை ஏற்படுத்தப்படும் போது வாகனம் யாரு அதை செலுத்தினாங்கன்றது தொடர்பாக ஆராயப்பட்டதுல இந்த 15 வயது சிறுவர் தான் அந்த வாகனத்தை செலுத்தியிருக்காரு. இந்த அடிப்படையில தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வாகனத்தை ஒரு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஒருத்தர் இப்ப செலுத்தினால், அது விபத்துக்கு உள்ளானால் அதால ஏற்படுகின்ற சேதம் எல்லாமே வாகனத்தினுடைய உரிமையாளர் தான் சேரும். அவர்தான் தண்டனைக்குரிய நபராக மாறுவார். எனவே சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவங்க, வாகனத்தை சரியா செலுத்த முடியாத உள்ளவங்க, தயவு செய்து உங்களுடைய பேர்ல இருக்க வாகனங்களை உங்களுக்கு கொடுக்காதீங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கான, பீஜிங்கான விஜயத்தை மேற்கொண்டு அந்த விஜயத்தை முடித்துக்கொண்டு இப்பொழுது அமெரிக்கா திரும்பி இருக்காரு. இந்த சந்திப்புல மிக முக்கியமான சில விஷயங்கள் பேசப்படலாம், ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாக இருந்தது. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த இந்த சந்திப்பு ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கும்னு சொல்லி, இனி எப்ப 2 பேரும் நேரா சந்திக்க போறாங்கன்றது தெரியாது. ஆனால் சீன ஜனாதிபதியை வருகின்ற ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரும்படி அழைத்திருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் தொடர்பான மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கான சில தடைகள், வர்த்தக உடன்படிக்கைகள், வரி விதிப்புகள் தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள்ல கையெழுத்திடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் எந்த விதமான தீர்மானங்களும் எந்த விதமான ஒப்பந்தங்களும் நடக்காத ஒரு சந்திப்பாக இது நிறைவு பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் இப்பொழுது செய்தி வெளியிட ஆரம்பித்திருக்காங்க. அவர் இடையில போகும்போது விமான நிலையத்தில் வச்சு ஊடகவாளர்களிடம் சில கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி. ஈரானோடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த முறுகலானது அவர்கள் யுரேனியம் செறிவூட்டலை கைவிட்டால் மாத்திரமே தொடரும் என்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. நேரடியாக போருக்கான ஒரு சில அறிகுறிகள் தொடர்பான சில கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருக்காரு. எனவே இது ஒரு மிக முக்கியமான தகவலாக பார்க்கப்படுது. சீனாவோடு நடந்த பேச்சுவார்த்தை அல்லது சந்திப்புக்கு பிறகு அவர் வெளியிட்ட தகவலாக இது பார்க்கப்படுறதால வருகின்ற நாட்கள்ல இது தொடர்பான சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் யுரேனியம் செறிவூட்டல் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பொருளாக இப்ப மாறி இருக்கிறது அமெரிக்கா பக்கமாக. ஆனால் ஈரானுடைய கருத்துன்னு சொன்னா, யுரேனியம் செறிவூட்டல் அப்படின்றது எங்களுடைய பாதுகாப்புக்காகவும் பொது நலனுக்காகவும் மாத்திரமே, ஒரு யுத்தத்துக்கானது அல்ல, இது யாரையும் எதிர்ப்பதற்கானது அல்ல அப்படின்ற மாதிரி அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அதுக்கு போற வருகின்ற நாட்கள்ல இது தொடர்பான முழுமையான
முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்று இப்போ சர்வதேச ரீதியில் பேசப்படுது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட செய்தி. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் எரிபொருள் விலை அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த செய்திகள் இன்று பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.